ரத்னவாணி சமுதாய வானொலி ரத்னவாணி. உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை, அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியின் கடந்த வார பதிவுகளில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்களின் புது அறிவுகளும் அனுபவங்களும், மருத்துவத் துறையில் வல்லுநர்களாக திகழும் மருத்துவர்களின் அறிவுரைகளும் மற்றும் அனுபவங்களும், மேலும் அறிவியல் சார்ந்த பாரதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்புகளை பற்றியும் நமது அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ஆன்றோர்களுக்கு பகிர்ந்து வந்தோம். இனி வரும் தொகுப்பின் மூலம் ஆன்றோர்கள் உட்கொண்ட ஞானமும் அவர்களின் கருத்துக்களும் பின்னூட்டம் என்னும் ஃபீட்பேக் பதிவாக இனி வரும் அனுபவ நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பப்படும். வணக்கம். என் பெயர் கேப்டன் ராஜ்குமார். நான் ஆர்மியில என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்மி கேரியர் முடிச்சிட்ட பிறகு நான் கார்பரேட்ல ஜாயின் பண்ணேன். கார்பரேட்ல நான் மெயின்லி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். ஐ ஹவ் ஓவர் 35 years of experience in sales and marketing. And just ஒரு 1 year முன்னால ஐ சூப்பர் அனிவேட்டட் அண்ட் இங்க கோவை கேர் சின்மயம்ல நான் இப்போ அங்கதான் இருக்கிறேன். ஓகே, சோ தட் ஹஸ் பீன் பிரீஃப்லி மை பேக்ரவுண்ட். சோ ஐ ஹேட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வெரிட் ஃபீல்ட்ல இருக்கு. நான் 10 years யுஏஇல கூட வேலை பண்ணிருக்கேன். அப்புறமா ஆப்பிரிக்கால ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேயும் ஒரு 3 years இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பிறகு இந்தியால ஐ ஹவ் பீன் இன் வேரியஸ் கம்பெனிஸ் and that has been my background in various fields, and now I'm living in Kovai, Chinmayam. ரொம்ப தெளிவா உங்களுடைய அறிமுக உரை இருந்ததுங்க சார். இப்ப நாம பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய விசி டாக்டர் பி காளிராஜ் ஐயாவுடைய ஷோ கேட்டோம். சோ அது சார்ந்த உங்களுடைய ஃபீட்பேக் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார். மிகவும் நன்றாக இருந்தது. டாக்டர் காளிராஜ் அவரு பேசின விதம், எஸ்பெஷலி அவர் எப்படி கேரியர் ஸ்டார்ட் பண்ணாரு. தமிழ்நாடுல இருந்து நாக்பூர் யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரு. ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் அப்போ வாஸ் லாங்குவேஜ். அப்போ ஐ திங்க் தமிழ்நாடு கொஞ்சம் தமிழ் பற்று அதிகமாக இருந்தது. அதனால வெளியூர்ல எப்படி போய் வேலை செய்யறதுன்ற ஒரு இது இருந்தது. ஆனா அவர் தைரியமாக அங்க போய் நாக்பூர் யூனிவர்சிட்டியில போய் he enrolled himself and also did a PhD. இது ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தது. ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் திஸ் திங் which came out was அவருக்கு இதுலதான் PhD பண்ணணும்னு இல்ல. அவர் he chose the PhD theme which was useful to the poor. அதுதான் one of the main interesting points. அவர் எலிபண்டாசிஸ் வியாதியை
which invariably occurs இந்த ஏழை மக்கள் இல்லைன்னா ஒரு ஒரு சுகாதாரம் இல்லாத இடத்தில் வாழும் மக்களுக்காக invariably இந்த எலிஃபண்டாசிஸ் அட்டாக் பண்ணது. அண்ட் he did a thesis on that. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல தீசி எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த எலிஃபண்டாசிஸ்ல அவர் சொன்னாரு ராத்திரியில தான் டெஸ்ட் எடுக்க முடியுமா, ஓகே, பகல் வேலையில டெஸ்ட் எடுக்க முடியாதான். ஸோ அதுக்கு இந்த அப்போ வந்து இந்த வாலண்டியர்ஸ் ஆர் த பீப்புள் ஆர் டெஸ்டிங் அவங்கெல்லாம் தே வில் நாட் பி அவைலபிள் இன் த நைட். ஸோ அதெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவங்களை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் ஹி ரோட் அ வண்டர்ஃபுல் தீசிஸ். தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் திங்கிங் எஸ்பெஷலி ஃபார் younger people these days. அந்த மாதிரி ஒரு 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 புவர் பீப்புள் ஆர் வசதி இல்லாத பீப்புளுக்காக அவர் வந்து இந்த நியூ டெஸ்ட் பண்ணி அவர் வந்து அதுக்காக ஒரு ரீஏஜென்ட் தயார் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இருந்தது. பிறகு அவர் நடுவில் அவர் முதல் வேலை அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் வேலைக்கு வரல. அவர் நேரா அவர் வந்து வாரதா இல்ல ஸ்பேன் டயக்னோஸ்டிக்ல கம்பெனில அவர் போய் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாக சேர்ந்தாரு. ஓகே, அங்கேயும் மிகவும் நன்றாக பணிபுரிந்து he rose to the position of a research director. He rose to the position of research director in a very short time. ஏன்னா அவருடைய ஆர்வம், அவருடைய இன்ட்ரெஸ்ட் இன் ரிசர்ச் ஓகே மேலும் ரிசர்ச் டைரக்டர். அந்த பொசிஷன்ல he had an opportunity to go to the Europe. அங்க வந்து ஜெர்மனி, பிரான்ஸ், பல நேஷன்ஸ் இருக்கிற சயின்டிபிக் கம்யூனிட்டியை போய் மீட் பண்ணி கடைசியில பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல போயிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் he wanted to join the Pasteur Institute. பட் அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல, அந்த டைம்ல வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு, நாங்க உங்களோட கொலாபரேட் பண்றோம், நீங்க போய் உங்க கம்பெனியோட சேர்ந்து இன்னும் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அவர் திரும்பி வந்து he did lot of research. அப்புறமா அவர் வந்து ஒரு நியூ டெக்னாலஜில ரீஏஜென்ட் கண்டுபிடிச்சு இந்த டிசீஸ்க்காக டெஸ்டிங் மெத்தடாலஜியை கொஞ்சம் ஈஸியா பண்ணினார். தட் இஸ் ஐ திங்க் அ வெரி வெரி வண்டர்ஃபுல் திங் விச் ஐ தாட் விச் ஹி இன்ஃபார்ம். ஓகே, அண்ட் அங்கேயே படிச்சுட்டு அப்புறம் பிறகு அவருக்கு டீச்சிங்லயும் ஆர்வம் இருந்தது. அதனால அவங்க மேனேஜ்மெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி அங்கேயே இந்த மாதிரி இந்த நியூ டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட்டை கிரியேட் பண்ணி அதுல வந்து அவர் வந்து he offered various degrees, MSc, postgraduate diploma, to learn this so that there are more technicians available for testing, which is again a very very positive and very ரொம்ப foresight ஆன ஒரு thinking. I thought that was a very very good thinking. And then he had a double qualification of being a researcher and also an educationist. அப்புறமா பிறகு அவர் சொன்னாரு, அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில விசிட்டிங் ப்ரொஃபஸர் போனாரு. அங்கிருந்து அவர் அப்படி படிப்படியாக உயர்ந்து ரெகுலர் ப்ரொஃபஸர் ஆனா அங்கேயும் அவர் ரிசர்ச் பண்ணி and he brought in with the help of many companies அவங்களோட சேர்ந்து or institutes பண்ணி he created lot of research he did. And the very interesting thing he told is about computers. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் வந்து எல்லாம் ஒரு ரூம்ல தான் இருக்கும், பெரிய கம்ப்யூட்டரா இருக்கும். அதுல வந்து யாரும் உள்ள போக முடியாது, ஒன்லி ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட், உள்ளே விட மாட்டாங்க. இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அதான் அவர் சொன்னாரு, அந்த கம்ப்யூட்டர் வெளியே நின்று பார்த்துட்டு அதுல அப்போ வந்து கார்டு பஞ்ச் பண்ணுவாங்க டு ஜெனரேட் இன்ஃபர்மேஷன். அந்த கார்டை பஞ்ச் பண்ணி அந்த கார்டை அவங்க எடுத்து வச்சு ஒரு சொவினியர் மாதிரி எடுத்து வச்சுட்டாரு. தட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திஸ் திங். டுடே வி கான்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் பீங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி அவரு after he joined Anna University, he brought in computers for various departments and which they used it. And அவரே ஆனஸ்டா ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்ல அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் இல்லை. அதனால he collaborated with various big institutes like IIT, Indian Institute of Science. அங்க இருந்த அவங்களோட கொலாபரேட் பண்ணி to learn new technology and also to teach
new technology to the students, which I thought was a very, very foresightful thinking. Okay, and develop the new generation. Okay, so that was very, very interesting. Aprama, another interesting thought was was what you were telling about when he afterwards in 78, 79, when this thing happened, when he was writing a thesis, on the point முதல்ல சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து Xerox machine யூஸ் பண்ணாரு. Okay, now Xerox machine is actually ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அது அந்த நேமே ஜெனரிக் ஆயிடுது. Actually it is photocopying. Photocopying is the correct name for copying any document. Ana, the word Xerox has now become synonymous with copying. Okay, or generic word madri aayidhu. So on the machine use pannaru. And another thing is later on the electronic typewriter use panni adula migum alagaga type pannum electronic typewriter. Idhula naan one solla virumburen. I was involved in the with the company, in the HCL group company la in the electronic typewriter launch பண்றதுக்கு. அந்த காலத்துல நெட்வொர்க்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது வழியாக யூரோப்ல இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணோம். நாங்களும் மார்க்கெட் பண்ணோம். We are one of the earliest people to market those typewriters, and we are very happy that he has used electronic typewriters in Anna University. So he also very clearly brings his interest in technology, in developing new technologies, whether for research, okay, or for the future generation. அந்த விதத்துல அவர் 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு பாருங்க. முதல்ல அவர் வந்து he spoke about Nokia phones. Okay, he spoke about phones. எப்படி போன் டெக்னாலஜியில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால நோக்கியா தவிர வேற இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் போன்ஸ். நானே யூஸ் பண்ணியிருக்கேன் நோக்கியா போன்ஸ். ஆனா மெதுவா நோக்கியா வெண்ட் அவுட் ஆஃப் திஸ் திங் பிகாஸ் தே டிட் நாட் இன்வெஸ்ட் இன் தி ஃபியூச்சர் and they did not do much research. Okay. And they did not know that the madri various softwares will be developed, apps will be developed. Ipo irukra madri avanga adha yosu kuda paaka mudiyala. So in the meanwhile, people like Samsung and various other people started, and Samsung is one of the most people who invest in lot of technology. Adu Apple eduthalum peragu Apple vanduchu, avanga romba technology la invest pannite ipo they are among the leading. So that is a lesson that a thing which is ipo irukra technology vandu technology company whatever instrument they have got to keep on researching. So அவர் வந்து இந்த ரிசர்ச்ல ரொம்ப எம்பசிஸ் கொடுத்திருக்காரு. ஓகே, அதே மாதிரி இது சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிறகு அவர் இஸ் given another example of the car. எப்படி இப்போ பெட்ரோல் காரும் டீசல் காரும் ஓட்டிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல we may not have them around. We will probably have electric cars. அது எப்படி இன்னும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஓவர் நைட் இல்லைன்னா ஃபியூ ஹவர்ல சார்ஜ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு டிகேட் இல்லைன்னா டிகேட் அண்ட் ஹாஃப்ல பெட்ரோல் அண்ட் இந்த கார் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் அந்த இதுக்கு அவர் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் ஏர்லி கேரியர்ல இருந்து எண்ட் ஆஃப் த கேரியர் வரைக்கும் அவர் வந்து given a lot of thinking in research and also development of technology ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்படியாக முன்னேறி அப்புறமா and sharing the knowledge. இப்போ வந்து அவர் வைஸ் சான்சலரா இருக்காரு பாரதியார் யூனிவர்சிட்டியில. and I'm sure our students will benefit a lot from his age and experience. I wish him all the well and best wishes. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.